விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தல் பணிகளை சரியான முறையில் மேற்கொண்டால் 2026 அதிமுக ஆட்சிக்கு வருவது உறுதி என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வருவதால் அதிமுகவினர் தீவிர களப்பணியாற்றி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தற்போது வரை 120 தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் 4ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை அவர் வரும் திங்கட்கிழமை தொடங்குகிறார். இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டை கட்சி தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பேசும்போது தனது சுற்றுப்பயணத்தின் போது மக்களை சந்தித்ததில் திமுக மீது அதிக அளவு வெறுப்புணர்வு காணப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே அதனை பயன்படுத்தி உட்கட்சி பூசல், கருத்து வேறுபாடுகளை களைந்துவிட்டு தேர்தல் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என பழனிசாமி தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பூத் கமிட்டி கூட்டங்களை விரைந்து நடத்த வேண்டும், வாக்காளர் பட்டியலை ஆராய்ந்து திருத்தங்கள் செய்வதை கவனத்துடன் செயல்படுத்த தேர்தல் ஆணையத்திற்கு உதவ வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் கூட்டணி கட்சி தலைவர்கள் தொடர்பாக பேசும்போது கவனத்துடன் இருக்க வேண்டும், வீண் விமர்சனங்கள், பழிகளுக்கு ஆளாக வேண்டாம் போன்றவற்றை குறிப்பிட்டு பழனிசாமி பேசியதாக கூறப்படுகிறது.